வணக்கம். திமுகவிடம் மதிமுக கேட்ட 12 தொகுதிகள் எது எது தெரியுமா? லீக்கான 12 தொகுதிகளுக்கான லிஸ்ட். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது வரை திமுக கூட்டணியே மிகவும் வலிமையாக உள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடும் என்று உறுதியாக தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் அண்மையில் மதிமுகவின் 31வது பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழுவில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே மதிமுக தொடர்ந்து நீடிக்கும் என்றும், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை மதிமுக மீண்டும் பெறுவதற்காக திமுக கூட்டணியில் அதிகமான இடங்களை கேட்டுப்பெற்று போட்டியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி மதிமுக சார்பில் திமுகவிடம் இம்முறை 12 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டனர். அது மட்டுமல்லாது 12 தொகுதிகளை தேர்வு செய்து அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை துரை வைகோ தயார் செய்து வைத்துள்ளார். அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களிடம் தேர்தல் வேலைகளை கவனிக்கவும் சொல்லியுள்ளார் துரை வைகோ. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 4 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றது. அதேபோல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவையிடம் ஒதுக்கப்பட்டன. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது திமுக கூட்டணியில் மதிமுக 12 தொகுதிகளை கேட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது மதிமுக திமுகவிடம் கேட்டு வரும் அந்த 12 தொகுதிகள் எவையவை என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மதுரை தெற்கு தொகுதி கடந்த முறை மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறையும் அந்த தொகுதியை மதிமுக கேட்டு வருகிறது. அதேபோல் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, கடலூர் அல்லது நெய்வேலி தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி, சீர்காழி தொகுதி, மணப்பாறை தொகுதி, தென்காசி தொகுதி, சிவகாசி தொகுதி, சென்னை வேளச்சேரி தொகுதி, சாத்தூர் தொகுதி மற்றும் கோவை வடக்கு ஆகிய 12 தொகுதிகளை மதிமுக திமுகவிடம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக சார்பில் இம்முறை மதிமுகவிற்கு 5 அல்லது 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி நிலையில்தான் மதிமுகவின் முத்திரத்தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருப்பது பேசு பொருளாக மாறியுள்ளது. மேலும் மதிமுகவின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைவதற்கான வேலைகள் படுஜோராக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் விரைவில் மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிடம் மதிமுக கேட்ட இந்த 12 தொகுதிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.